Hello children, how are you? I hope you are all fine and safe. From previous video, you have learned meaning and definition of management. Meaning management is science or art, principles of scientific management, principles of modern management. In this video, we are going to learn about functions of management. Functions of management can be classified into two categories. They are main function and subsidiary function. What are the main functions? Planning, organizing, staffing, directing, controlling, coordination, motivation. Subsidiary functions are innovation, representation, decision making, communication. The first main function is planning. Planning is the primary function of management. That means whatever the work, maybe it should be planned in advance, then only we can achieve the goal. அதாவது எந்த ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் அதை நம்ம அடையணும்னா முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் தான் அதை அடைய முடியும். நத்திங் கேன் பி பர்ஃபார்ம் வித்தவுட் பிளானிங் இல்லாமல் எதையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. இன் ஷார்ட், பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். த செகண்ட் main function is organizing. Organizing is the process of establishing harmonious relationship among the members of an organization. அதாவது ஒரு அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த ஆர்கனைசிங் இருக்கணும். ஓகே, ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் இஸ் அசைன்ட் டு எம்ப்ளாயீஸ் who are given authority to carry out the work assigned and made accountable for it. இப்போ நான் சொன்னது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது ஒரு மேனேஜர் என்ன செய்யணும், அந்த ஒர்க்கை டீமாக பிரித்து ஒரு டீமுக்கும் ஒரு லீடர் அண்டு சம் சபார்டினேட்ஸை வச்சுருப்பார். அந்த லீடருக்குமா அந்த சபார்டினேட்டுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்ற அந்த அத்தாரிட்டியும் அண்ட் தென் அந்த சபார்டினேட் செய்யக்கூடிய அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா, அக்கௌண்டபிலிட்டி மீன்ஸ் பதில் சொல்லக்கூடிய அந்த கடமையும் அந்த லீடருக்கு தான் உண்டு. இந்த மாதிரி ஒர்க்கை டீம் வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்கனைசிங். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆர்கனைசிங். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாஃபிங். Staffing function comprises the activities of selection and placement of competent personnel. அதாவது ஒரு அமைப்பில் ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி ஒரு நல்ல பணியாளரை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பேர் தான் ஸ்டாஃபிங். The success of enterprises depending upon the successful performance of staffing function. Staffing function எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அது ஒரு பணியாளர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இருக்குது. ஸோ த ஸ்டாஃபிங் ரெஃபர்ஸ் டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். தட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தரை தான் என்ன செய்வாங்க, நம்ம நல்ல கரெக்டான நம்ம வேலைக்கு யார் தேவையோ அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் ஸ்டாஃபிங். ஓகே, தட் இஸ் ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். ஃபோர்த் ஒன், டைரக்டிங். Directing denotes motivating, leading, guiding and communicating with subordinate. சபார்டினேட்டோட அவங்களுடைய வேலை கொடுத்தா மட்டும் போதாது, அவங்கள நம்ம என்ன செய்யணும், ஒரு ஹையர் அத்தாரிட்டி அவங்கள கரெக்டாக கைட் பண்ணணும், அவங்க வேலை செய்யறதுக்கு
கரெக்டாக செய்கிற அளவுக்கு அவங்கள கைட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்றது. எம்ப்ளாயீஸ், அந்த எம்ப்ளாயீஸ் ஹவு தே ஆர் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் getting like circular, instruction manual, newsletter, notice board, meeting, participative mechanism, etc. இந்த மாதிரி பல வழிகளில் அவங்கள என்ன செய்யலாம், நம்ம கைட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, டைரக்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோலிங். Controlling is performed to evaluate the performance of employees and deciding increment and promotion decision. இப்போ கண்ட்ரோலிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்னதான் ஒர்க்கை வந்து செக்ரிகேட் பண்ணி அதை பிரித்து கொடுத்துருந்தா கூட எல்லா டிபார்ட்மெண்ட், அதாவது எல்லா ஹெட்டோட கண்ட்ரோலோ, எல்லா ஒர்க்கர்ஸோட ஒர்க்கை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா மேனேஜர். அவர் கையில் தான் இருக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலும் அவர் கையில் தான் இருக்கணும். ஓகே, அப்படி கண்ட்ரோல் எல்லாம் அவர் கையில் இருந்தால் மட்டும்தான் எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான அவங்களுடைய ஒர்க்கோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டையும் ப்ரொமோஷனெல்லாம் கொடுக்கறதுக்கு அவரால் டிசைட் பண்ண முடியும். இட் இஸ் in this control function which facilitate synchronization of actual performance with predetermined standard. அப்போ தான் அவரை synchronization means unification. அப்போ தான் அவரால் என்ன செய்ய முடியும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸையும் முன்னாடியே உள்ள அந்த செய்து வச்ச பர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கண்ட்ரோலிங். நெக்ஸ்ட், கோஆர்டினேஷன். Coordination is the synchronization, that means unification of the action of all individuals working in the enterprises in different capacities so as to lead to the most successful attain of the common objectives. எல்லாரும் என்னதான் ஒர்க்கை டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருந்தாலும் எல்லா டீம் ஆர் டிபார்ட்மெண்ட்டோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணுறதா தான் இருக்கணும். அந்தளவுக்கு அந்த டீம் ஒர்க்கை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். த லாஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் மோட்டிவேஷன். The goals are achieved with the help of motivation. குறிக்கோள் எப்போ அடைய முடியும், மோட்டிவேஷன் மூலமாக தான் அடைய முடியும். ஓகே, இப்போ இந்த மோட்டிவேஷன் யாருக்கு கொடுக்கணும், ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும். எப்போ ஒர்க்கர்ஸ் மோட்டிவேட் ஆவாங்க, ஒர்க்கர்ஸ்க்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, த ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃபேவரபிள் climate condition to work, fair treatment, monetary or non-monetary incentive, effective communication and gentleman approach. இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் then the worker increase the speed of performance of the work. அப்போ தான் அவங்களுடைய ஒர்க்கில் உள்ள ஸ்பீடை அவங்க என்ன செய்வாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் டன் பை அ ரிசோர்ஸ்ஃபுல் லீடர். ஓகே சில்ட்ரன், இது எல்லாமே என்னதுன்னா இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். சப்சிடரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன். Innovation refers to the preparation of personal and organizational to face the change made in the business world. அதாவது இந்த போட்டிகள் நிறைந்த இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நம்ம நிலச்சிருக்கணும். நம்ம பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம புதுசாக ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும். அது ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, பர்ச்சேசிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், நம்ம புதிய முறைகளை கையாளணும் அப்படின்றது தான் இன்னோவேஷன். அப்போ தான் இந்த போட்டிகள் நிறைந்த இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ innovations include developing new material, new product, new technique in production, new package, new designs of product and cost reduction. ஓகே, நியூ ஐடியாஸோட நம்ம எந்த ஒர்க்கையும் பண்ணணும், அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்றது சொல்கிறது தான் இன்னோவேஷன். நெக்ஸ்ட், ரெப்ரசன்டேஷன். மேனேஜர் ஹேஸ் டு ஆக்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ கம்பெனி. ஒரு மேனேஜர் எப்படி இருக்கணும்னா ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி மேனேஜர் டு ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். அதாவது மற்றவங்களுடைய அவர் என்ன செய்யணும், நல்ல ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும். யார் கூடலாம்? மேனேஜர் அஸ் டீலிங் வித் யாரெல்லாம் அவர் டீல் பண்ணுறாரு, கஸ்டமரை டீல் பண்ணலாம், சப்ளையர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பேங்க், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ட்ரேட் மாதிரி இந்த மாதிரி யாருக்குள்ளலாம் டீலிங் வச்சுருக்காரோ அவங்க கூடலாம் என்ன செய்திருக்கணும், அவர் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும். இதுக்கு பேர் என்னது? ரெப்ரசன்டேஷன். மேனேஜர் as a representation. The next point, decision making. Every employee of an organization has to take a number of decision every day. ஒரு எம்ப்ளாயி இருந்தால் சரி, மேனேஜர் இருந்தாலும் சரி, நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது. அது கரெக்டான முடிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். ராங்கான டெசிஷனாக இருந்ததுன்னா அது நமக்கு லாஸில் கொண்டு போய் விட்டுரும் இல்லையா? அப்போ அந்த டெசிஷன் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். தட் டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப் இன் த ஸ்மூத் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். த லாஸ்ட் ஃபங்க்ஷன், இந்த சப்ஸ்டரி ஃபங்க்ஷனில் லாஸ்ட் ஃபங்க்ஷன் கம்யூனிகேஷன். Okay, communication is the transmission of human thought, view or opinion from one person to another person. அதாவது ஒருத்தருடைய அவங்களுடைய தாட்ஸ், வியூ, ஒப்பீனியன், அவங்களுக்கு கருத்து, இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன், பரிமாற்றம் செய்வதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டி தன்னுடைய கீழே உள்ள சபார்டினேட்டுக்கு ஒர்க்கை எப்படி கொடுக்கணும், அதாவது வாட் ஷுட் பி டன், where it is to be done, how it is to be done and when it is to be done, இதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு போகணும். அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? கரெக்டாக அந்த கம்யூனிகேஷனை செய்யணும். தட் கம்யூனிகேஷன் ஹெல்ப் த ரெகுலேஷன் ஆஃப் ஜாப் அண்டு கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ். அந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஒரு சர்க்குலர் மூலமாகவோ அல்லது ஒரு மீட்டிங் மூலமாகவோ, ஓகே, லெட்டர்ஸ் மூலமாகவோ அனுப்பலாம். இப்போ ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ஒர்க் எப்படி செய்யும், ஒர்க்கர்ஸ் கரெக்டாக செய்து முடிப்பாங்க. ஓகேவா சில்ட்ரன்? இப்போ கம்யூனிகேஷன் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், அவ்வளோதான், லெசன் ஓவர். இந்த லெசன் ஃபுல்லாக த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன், அதாவது பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டுட். அதாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் டைம். த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஃபார் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன், வாட் இஸ் மீன் பை இன்னோவேஷன், 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் எஸ்ஸே இது. இதை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ.